அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையின் மகத்துவத்தையும் அந்த ஹதீஸின் ஆழத்தையும் விளக்கும் ஒரு அழகான கதை. முன்பொரு காலத்துல ஒரு நீதிமிக்க மன்னர் இருந்தார். அவரிடம் மிகவும் புத்திசாலியான அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று கூறுவார். ஒரு நாள் மன்னர் பழம் நறுக்கிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அவரது விரல் துண்டிக்கப்பட்டது. அமைச்சர் அமைதியாக, மன்னா, கவலைப்படாதீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்றார். மன்னருக்கு கோபம் வந்து அமைச்சரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அப்போதும் அமைச்சர் இதிலும் ஒரு நன்மை இருக்கும் என்றார். சில நாட்கள் கழித்து மன்னர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார். அங்கே ஒரு பழங்குடி இனத்தவர் மன்னரை பிடித்துச் சென்றனர். அவர்கள் தங்கள் தெய்வத்திற்கு மன்னரை பலியிடத் தயாராக இருந்தபோது மன்னரின் துண்டிக்கப்பட்ட விரலை கண்டனர். உடல் உறுப்பு குறையுள்ள ஒருவரை நாம் பலியிடக்கூடாது என்று கூறி அவர்கள் மன்னரை விடுவித்தனர். அரண்மனைக்கு திரும்பிய மன்னர் அமைச்சரை விடுவித்து, என் விரல் போனதால் நான் உயிர் பிழைத்தேன், ஆனால் உங்களை சிறையில் அடைத்ததில் என்ன நன்மை என்று கேட்டார். அமைச்சர் சொன்னார், நான் சிறையில் இல்லையென்றால் உங்களுடன் வந்திருப்பேன். உங்களுக்கு பதிலாக என்னை பலியிட்டிருப்பார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதன் பின்னாலுள்ள இறைவனின் திட்டத்தை நாம் அறிய மாட்டோம். ஆனால் இறுதியில் அது நன்மையாகவே முடியும்.